ஹாய் டே, டுடே நம்ம ஹோபி பக்தரோன்ற பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு தமிழில் போட்டுறேன். அண்ட் இந்த ஸ்டோரி கேட்டது ராகவிடியர். ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியில் உட்காந்துருக்கீங்க. ஸோ இன்டர்வியூக்காக தான். இன்டர்வியூலாம் முடிஞ்சிச்சு, அந்த ரிசல்ட்டுக்காக உட்காந்துருக்கீங்க. அப்போது எல்லாருக்கும் வந்துட்டு ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்து நேமும் வந்துட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் கூட சில பேர் வருது. தட் மீன்ஸ் நீங்கள் அந்த டைமில் காலேஜ் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருப்பீங்க. அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் கூட வருது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ பெரிய கம்பெனி, நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், இன்டர்வியூவும் நல்லா தான் அட்டென்ட் பண்ணோம், எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணோம், ஆனால் ஏன் நம்ம பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் அவங்க பேர்லாம் வந்திருக்கு, அவங்களோட மார்க் கம்மி. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் வேறு இன்டர்வியூ அவ்வளோக்கா நல்லா அட்டன் பண்ணல வயன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்புலேயே உட்காந்துருக்கீங்க. அதாவது அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னு இல்லை, நீங்கள் செலக்ட் ஆகலைன்ட்டு. அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்காங்க, மற்றவங்கலாம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. உடனே இவங்களுக்கெல்லாம் ஹாப்பி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க கிளாஸ்மேட் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. நம்ம செலக்ட் ஆகிட்டோம், இன்றைக்கி நான் ட்ரீட் வைக்கிறேன், பார்ட்டி கொடுக்குறேன்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எந்திரிச்சு அந்த சைட் போயிட்டீங்க. அந்த பொண்ணு போயிருப்பா பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு. அவகிட்டே போய் கேட்குறீங்க, எதனால் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணலை, நான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன், நல்ல பர்சன்டேஜில் தான் பாஸ் ஆகியிருக்கேன், ஃபஸ்ட் கிளாஸ். சொல்லப்போனால் அவங்க எல்லாரும் விட நான் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் நல்லா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஒய் ஏன் என்ன செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரப்பாக தான் கேட்குறீங்க. அந்த பொண்ணு லைட்டாக பயந்துடுறா. மேம் எனக்கு தெரியாது, அவங்க கொடுத்த ரிசல்ட்டை உங்ககிட்ட கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் எது வந்தாலும் உள்ள பேசிக்கோங்க மேம், நான் வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கித்தரேன் அப்படிங்கிறா. நீங்கள் எதுக்கு அப்பாயின்மெண்ட், ஏன் இப்போ போய் பேசுறதுக்கு கூட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா, நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டன் நீங்கள் அந்த கதை திறந்து உள்ளே போயிடுறீங்க. அப்போது வந்துட்டு அங்கே இன்டர்வியூ எடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த பர்சன் ஹெச்ஆரெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் போய்ட்டு கையை கட்டி நின்றுட்டு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட பர்சன்டேஜ் இது மாதிரி எல்லாமே சொல்லிட்டு நீங்கள் கிட்ட அவ்வளோ கொஸ்டினுக்கும் நான் அழகாக ஆன்சர் பண்ணலை, தென் அதனால் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணலை, என்னோட மார்க் கம்மி அண்ட் இன்டர்வியூ ஈவன் நல்லா கூட அட்டன் பண்ணாத பர்சன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த ஹெச்ஆர் வந்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், உங்களோட இந்த ஆட்டிடியூட், ஸோ இதுதான் எங்களுக்கு சரிப்பட்டு வராது. எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பொலைட்டாக இருக்கணும், ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும், ரொம்ப கைண்டாக இருக்கணும், அப்படி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். நாங்கள் இன்டர்வியூ வைக்கிறது உங்கள் நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, உங்களோட பிஹேவியரும் தெரிஞ்சுக்க தான். ஸோ எங்களுக்கு ஹம்பிளான பொலைட்டான கைண்டான பர்சன் தான் வேணும். அவங்க ஈவன் மார்க்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நாங்கள் ட்ரைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிடுறோம். பொசுக்குன்னு உங்களுக்கு நான் கோவம் சொல்லுன்னு தலைக்கேறிடுது. முதல் என்ன பேசிகிட்டு இருக்கனே, இன்டர்வியூ வச்சா நாலேஜுக்காக தான் வைப்பாங்க, கேரக்டருக்காகலாம் கூட வைப்பாங்க, கேரக்டராக வந்து உங்களுக்கு கம்பெனிக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க, என்னடா பேசுகிறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போயிடுறீங்க. ஸோ அந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு தடுத்து, மேம் மேம் இங்கே இப்படி தான் கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கணும், ரொம்ப கைண்டாக இருக்கணும், அப்போ தான் வேலைக்கு எடுத்துப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல, ஆனால் கொஞ்சம் கோல்டாக இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் என்ன சண்டை போட்டாலும் இவங்க வேலைக்கு எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்போது நான் என்ன சண்டை போட்டாலும் இவங்களை செலக்ட் பண்ண போகிறதில்ல அதானே அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஹெச்ஆரும் ஆமாம் அப்படின்னு திமிராக சொல்கிறான். சரி ஓகே, நீ தானே வேலைக்கு எடுக்க போகிறதில்ல, அப்புறையே நான் வந்துட்டு இப்படி கத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு கணத்துலேயே அவனை அரைச்சிட்டு போயிடுறீங்க. அவன் நான் செம்ம கடுப்பாயிட்டான். ஆனால் என்ன பண்ணுறது, ஆஃபீஸில் இருக்கான்ல, அதனால் வந்துட்டு எத்தனை பேர் பண்ண முடியல. சரி ஓகே, பொண்ணு மேலே கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். நீங்கள் செம்ம ஆட்டிடியூட் காட்டுவீங்க, அவங்க கோவம் வந்து டக்குன்னு காட்டிடுவீங்க. பையன் பொண்ணு யாரும் நல்லா பார்க்க மாட்டீங்க, பலான்னு ஒரு அறை தான். ஸோ அப்படி தான் நீங்கள் பாட்டுக்கு வெளியே வந்துட்டீங்க. அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. அப்படியே தான் உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் விட்டு அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்ததுமே சாரா கால் பண்ணுறா, என்னாச்சு வயன் செலக்ட் ஆகிட்டியா, எல்லாரும் செலக்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க, நீ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னீங்க நான் அவனை அரைஞ்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவள் ஷாக்காக பார்க்குறா, என்னடி அப்படின்னு கேட்க, ஆமாம் ஏதோ ஆட்டிடியூடெல்லாம் ரொம்ப காட்டினா வேலை கொடுக்க மாட்டாங்களாமா, ஸோ
வேலை கொடுக்காத ஒருத்தங்கிட்ட நான் ஏன் என்னோடய ஆட்டிடியூடை ஆஃப் பண்ணிட்டு வரணும்? ஸோ அதான் ஆன் பண்ணி கொஞ்சம் ஒரு அரை கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ கொஞ்சம் கோல்டாக தான் பேசுகிறீங்க, அவ்வளோ டென்ஷன். அவ்வளோ வந்துட்டு ஒயன் இதே மாதிரி இருக்காத, கொஞ்சம் கைண்டாக பொலைட்டாக நடந்துக்கோ, உனக்கு அது வராது, பட் நடிக்கவாது செய்யலாம்ல அப்படின்னு கேட்குறான். சொன்னீங்க நான் நல்ல மாதிரி நடித்தா எனக்கு நீங்கள் என்ன இந்த சொசைட்டி ஆஸ்கார் அவார்டாக கொடுக்க போகுது? ஒன்றும் கிடையாதுல்ல, நான் ஏன்டி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அப்படியே இருந்துச்சு. இந்த ரோட்டில் அந்த வாக்கிங் பார்த்துருக்கோம், ஸோ நடைபாதை சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து நடந்து போயிட்டுருக்குறீங்க. ரொம்ப கடுப்பாகுது. அப்படி சும்மா போகிற பக்கம் போகிறப்போ ஒரு பெரிய கம்பெனி வந்துட்டு பார்க்குறீங்க. அந்த போர்டில் வந்துட்டு இன்டர்வியூ வருவாங்களோ, ஸோ அவங்களாம் இந்த ஹாலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அது பெரிய இன்டர்வியூ நடக்கிற இடம் போல் நிறைய போர்டெலாம் வச்சு எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுற மாதிரி ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி கட் அவுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. சும்மா சரி போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் போயிருப்பீங்க உள்ள. நீங்கள் போனதுமே நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு தானே கிளம்பியிருப்பீங்க. உங்களை பார்த்தா இன்டர்வியூக்கு வர மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். உடனே உள்ளே கூப்பிட்டு மேம் இந்த பக்கம் போங்க இன்டர்வியூ ஹால் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. நீங்கள் நான் சும்மா அப்படின்னு சொல்ல வரும்போது மேம் அங்கே தான் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இது என்னடா அது, சும்மா வந்தவங்களெல்லாம் இன்டர்வியூன்னு அனுப்புகிறாங்க. சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன இன்டர்வியூ என்ன கம்பெனி எதுவுமே தெரியாது, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் போகிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் போய் உட்காந்துருக்கப்போ ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாங்க. உங்கள் நேம் மட்டும் வரலை, ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல. ஸோ மேம் இன்னும் உங்களை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க, என் பேர் வைன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 4-5 பேர்த்த கூப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட பேர் கூப்பிடுறாங்க. நீங்களும் என்ன கம்பெனி இது ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உள்ளே போயிட்டு உட்காந்தா கரெக்டாக அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது ஹோபி தான். ஸோ அவர் சும்மா உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. 2 ஹெச்ஆர் உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ உங்களை உள்ள வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறீங்க. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல கிடையாது, ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காடுறீங்க. அவங்க உங்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரெஷ்யூமை கையில் கொடுத்துருப்பீங்க, அதான் ரெஷ்யூம் கொடுத்துருக்கால அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. தென் எதுக்காக என்கிட்ட ரெஷ்யூம் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹோபி ஜஸ்ட் அப்படியே கையை கட்டிட்டு உங்களே பார்த்துட்டே தான் இருக்காரு, அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, எதுவும் கேர் பண்ணிக்கிறதில்ல, கிடைச்சா கேட்டுட்டு கிடைக்கனா வெங்காயாச்சும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணால் அந்த இன்டர்வியூ போயிடுச்சா. ஸோ ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல, இது வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏண்டா எதுக்குடா எல்லாரும் சும்மா ரெஷ்யூம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இருக்கிற கோவத்தெல்லாம் இங்கே காட்டிட்டு இருக்கிறீங்க. அவங்க மேம் இதான் ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறாங்க. என்ன உனக்கு ஃபார்மாலிட்டி? ரெஷ்யூம் எதுக்கு? என்னை பற்றி எல்லாமே அதில் தெரியப்படுத்த. அப்போது நான் அதுக்கு தான் உனக்கு ரெஷ்யூம் கொடுக்குறேன். மறுபடியும் வந்து உன்னை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறது? என்னை பற்றி மொத்தமாக இருக்குது, வேணா படித்து தெரிஞ்சுக்கோ, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, வேறு ஏதாவது கேட்கணும்னா கேளு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 2 ஹெச்ஆரும் அப்படியே மாற்றி அவங்க மூஞ்சி பார்த்துக்கிட்டு இது தேராது போல் பாஸ் முன்னாடியே இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மேம் அண்ட் ஹீஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக தலையை மட்டும் சாய்ச்சி பார்க்குறீங்க. ஹோபி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ உங்களே தான் பார்த்துட்டு இருப்பாரு. பாஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் எட்டி பார்த்துட்டு ஓகே தென் அப்படிங்கிறீங்க. மேம் ஒரு சின்ன விஷாது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, நான் ஏன் விஷ் பண்ணணும், உங்கள் பாஸ் விஷ் பண்ணாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அவர் பாஸ் நம்ம தான் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது சாட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு மாதிரி ஏட்டிக்கு போட்டியாகவே பேசுகிறீங்க. ஏன்னா ஒரு டென்ஷனில் வந்திருப்பீங்க. ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் கோல் டைப்பாக கொஞ்சம் தெனாவெட்டாக பேசுகிற டைப் நீங்கள். இதில் அவனுங்க பண்ணின டென்ஷனோட வந்ததுனால உங்களுக்கு இவங்க எது பேசினாலும் கடுப்பாகுது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க. சரி ஓகேன்ட்டு அந்த ஹெச்ஆர் உங்களோட ஹாபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. என்னடா இது எதுக்கடா இப்படி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்போ நீ பொறுப்பாக கேள்வி கேட்டியா? என் ஹாபி எனக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? நாலேஜ் இருக்கா உன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கா? ஸோ அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஆட்டிடியூட் செக் பண்ணுறாங்கிறீங்க, அண்ட் பொறுப்பு இருக்காங்கிறீங்க, ஹம்பிளாக இருக்கணுங்கிறீங்க, கைண்டாக இருக்கணுங்கிறீங்க. எதுக்கு இதெல்லாம்?
வேலை கரெக்டாக செஞ்சால் போதும் ஓகேவா, அதானே உனக்கு வேணும், என்னோடய கேரக்டர் வச்சு நீ என்ன இங்கே பிடுங்க போகிற அப்படி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. பட் ஹோபி எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஹெச்ஆர்ஸ் 2 பேரும், சாரி மேம், இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடான பொண்ணுங்களுக்கு, அதாவது பர்சனுக்கு நாங்கள் இங்கே வேலை கொடுக்க முடியாது. அண்ட் நீங்கள் பேசுகிற எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் இங்கே செலக்ட் ஆகலை, உங்களுக்கு நாலேஜ் எவ்வளோ இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எங்களுக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாதிரியே சொல்கிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு. அப்படின்னு வெங்காயத்துக்கு எங்களை படிக்க சொல்கிறீங்க, படித்தால் வேணும், இந்த டிகிரி முடிச்சிருக்கணும்னு எதுக்குன்னா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன வந்து அதை கோவம் வருது. அதை கோவம் தான் நம்ம கை நீட்டிடுவோமே, அப்படியே வந்துட்டு கையை அப்படியே மடக்கிட்டு கையை ஓங்குறீங்க. ஸோ அதுக்குள்ளே யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அப்படியே ஷாக்காக நீங்கள் பார்க்க, அந்த ஹெச்ஆர் 2 பேரும் ஷாக்காக திரும்பி ஹோபியை பார்க்க, எஸ் ஹோபி தான் சொல்லியிருப்பாரு. வாட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் சார் பட் அப்படின்னு சொல்ல, சிஸ் மை பிஏ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது இனிமேல் நீங்கள் தான் அவருக்கு பிஏவாமா, ஸோ அப்பாயின்மெண்ட் சொல்லி இப்போவே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க சொல்லிடுறாரு. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கே ஒன்றும் புரியல. என்னது இந்த லூஸ் ஆத்மானா, நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், செலக்ட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க லைட்டாக கலாய்ச்சிட்டு போயிடுறீங்க. அவங்க 2 பேத்துக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போவே நம்மளை இந்த கிளி கிழிக்கிறாளே, இனி அவருக்கு பிஏவாக வந்தால் நம்மளை சாவடிச்சிடுவாளே, அவர் சரியான கோல்டு பர்சன், இவள் அதுக்கு மேலே இருக்கா, இதுங்க 2 கிட்டே எப்படா குப்பை கொட்டுறதுன்னு அவங்க 2 பேரும் புலம்பிட்டே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வேலை கிடச்ச கதை. அவர் வந்துட்டு செம்ம கோல்ட் டைப், நீங்கள் அதுக்கு மேலே இருக்கீங்க. ஸோ அதனாலே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் உங்களை செலக்ட் பண்ணியிருப்பார். இப்போது நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வாங்கிட்டு அந்த ஹெச்ஆர் 2 பேர்த்துக்கு நோஸ் கட் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வெளியே வரீங்க. கரெக்டாக சாராகைன்னு கால் பண்ணுறா, ஏன் எல்லோரும் பார்ட்டி கொடுக்குறாங்கடி, ஆனால் என்னை யாருமே இன்வைட் பண்ணலை அப்படிங்கிறா. சொன்னீங்க நீ வா நான் உனக்கு பார்ட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. எதுக்கு, செலக்ட் ஆகாதுக்கா அப்படின்னு அவ கேட்க, இல்லை நான் ஜோன் குரூப் ஆஃப் கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கேன் அண்ட் எனக்கு சேலரி கூட மந்த்லி 1 lakh அப்படிங்கிறீங்க. வாட் என்னடி சொல்கிற, அவ்வளோ பெரிய கம்பெனியா அப்படின்னு கேட்குறா. ஏன் உனக்கு இந்த கம்பெனி தெரியுமா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாடி நானும் அங்கே இன்டர்வியூ போனேன், ஆனால் செலக்டே ஆகலை, ரொம்ப கஷ்டம், கொஸ்டினெல்லாம் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்ல, ஓ நான் செலக்ட் ஆகிட்டேன், சரி ஓகே நீ வா நான் உனக்கு பார்ட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவள் வேற ஒரு பக்கம் செலக்ட் ஆகிருப்பாள். ஸோ இங்கே ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்பாள், பட் செலக்ட் ஆகலை. ஓகேவா, இப்போ வந்துட்டு அவளும் வரா. ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக பார்ட்டி பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கோல்டு கேரக்டர் அப்படிங்கிறனால கிளாஸில் யாருமே உங்ககிட்ட அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சாரா அவங்க கூட இருக்கிறதுனால அவக்கூடயே யாரும் அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவளை யாரும் இன்வைட் பண்ணலை. நீங்கள் 2 பேரும் எப்பவுமே ஒன்றா இருப்பீங்களா. ஸோ நீங்கள் அவளை கூப்பிட்டு போய்ட்டு செம்மையாக பார்ட்டி கொடுக்குறீங்க. ஜஸ்ட் 2 பேர் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. நினச்ச இடத்துக்கெல்லாம் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அந்த ராட்டு நல்லா போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த டே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து ஜாப் போகணும்ல. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக கொரியாவில் கேர்ள்ஸும் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுவாங்க, தப்பு கிடையாது. ஸோ எப்படி தான் அந்த அன்றைக்கி வந்துட்டு ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அண்ட் உங்களோட கேபின் வந்துட்டு ஹோபி இருக்கார்ல, ஸோ அவரோட கேபின்லேயே தான் உங்களுக்கு கேபின். அவரோட சேருக்கு பக்கத்தில் ஒரு குட்டி டேபிள்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நீங்கள் என்னென்ன ஒர்க் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஃபஸ்ட் 2 நாள் உங்களுக்கு ட்ரைன் அப் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா அவரோட ஸ்கெடியூலாக அவருக்கு தான் தெரியும், அதெல்லாமே உங்களுக்கு பாஸ் பண்ணுறாரு. நீங்கள் இப்படி கப்புன்னு பிடிச்சிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் என்ன வேலை கொடுத்தாலும் அதை டக்குன்னு பண்ணி முடிச்சிடுவீங்க. அவருக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது சும்மா ஆட்டிடியூட் மட்டும் இல்லாமல் டேலண்ட்டும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிப்பீங்க. ஒரு மீட்டிங் அப்படின்னா அவருக்கு பதிலாக நீங்கள் தான் அட்டென்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வருவீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த ஆஃபீஸில் அவருக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இதில் இருப்பீங்க. ஓகேவா. ஸோ அவரே நிறையா மீட்டிங்கில் ஸ்டாஃப் கிட்ட சொல்லுவார். ஸோ இப்படி தான் ஒரு 4 years போயிட்டே இருக்கு. ரொம்ப சூப்பராக அந்த கம்பெனியில் நீங்கள் வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ இப்படி தான் 4 years கழிச்சிருக்கோம். ஒன் டே எப்பவும் போல் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. அப்போது ஹோபி ஒரு மாதிரி உங்ககிட்ட பேச ஹெசிடேட் ஆகுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஆனது கிடையாது. இதனால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுவார். அவர் கொஞ்சம் கோல்டு பர்சன் தான், பட் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார்.
நீங்களும் "ஆ, என்ன சார் சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லி கேட்க ஒயின் அது எப்படி அப்படிங்கிறாரு. எதுவாக இருந்தாலும் டேரக்டாக சொல்லுங்கள், எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, ஒரு பாஸ்னு கூட பார்க்காம பேசுகிறாளே, என்னதான் ஆட்டிடியூடாக இருந்தாலும் அதை என்கிட்டயே காட்டணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே, அதை பிடிச்சி தானே வேலைக்கு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் ஒரு விஷயம் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மேரேஜ் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ ஏதாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க, எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை இப்போதைக்கு. ஸோ இதை கேட்கணுமா அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் இல்லை, அது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? தப்பாக எடுத்துக்க வேணாம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் அம்மா வந்துட்டு கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறாங்க வெட்டிங், அதாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஸோ உனக்கு விருப்பம் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களோட அம்மா கல்யாணம் பண்ணி சொல்லி உங்களை போஸ்ட் பண்ணா நான் ஏன் சார் விருப்பம் பண்ணணும், எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு அது அப்படி இல்லை ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் எப்பவுமே கோல்ட் ஆகிற பர்சன் சடனாக உங்களுக்கு விட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் உட்காந்துக்கிறீங்க. அவரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே உங்களோட கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒயன் இங்கே பாரு, நீ கோல்டு பர்சன் அப்படிங்கிறாரு. எது சொல்லதான் கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற கேட்குறீங்க. இல்லைம்மா, அது வந்து நானும் அப்படி தான். எனக்கு அம்மா கல்யாணம் பற்றி பேசினாவே உன்னோட தாட் மட்டும்தான் வருது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொல்ல அவர் மனசுக்குள்ளே டியூப்லைட் எவ்வளோ ப்ரில்லியன்ட்டு நினச்சேன், ஆனால் இதில் இவ்வளோ மக்கா இருக்கா, இவகிட்ட நான் எப்படி கேட்குறது, என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியல. இவருக்கு நான் ரொம்ப ஃபாலாகிறேன், எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. ஆனால் எப்படி சொல்கிறது, சொல்லணும் ஆனால் சொல்லாமல் சொல்லணும், எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்னோட அம்மா கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுவும் நீ ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பொண்ணாக இருக்கியா, அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அவரை பார்க்குறீங்க. என்னடா பேசின ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஒன்றா ஷாக் ஆகணும் இல்லைன்னா ஹாப்பி ஆகணும், இப்படி எம்டியாக வச்சுருக்கா மூஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படி தான் இருந்திருப்பீங்க. அவர் எதனாவது சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்ல என்ன, ஆனால் ஒரு ரியாக்ஷன் இல்லை பேசலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார், நான் யோசித்தேன், என்னோடய கேரக்டருக்கு யாருமே ஒத்து வர மாட்டாங்க, அதனால தான் கல்யாணமே வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் நல்லா சூட் ஆவீங்க, ஏன்னா நீங்களும் என்ன மாதிரி தான். ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும், உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியும், தப்பில்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப கம்மியாலாம் கிடையாது. நான் 1,00,000 சம்பளம் வாங்குகிறேன். அப்புறம் அந்த சம்பளத்தில் வச்சு நான் நிறைய வீடெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா 4 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன்ல. இப்போ என்னோடய சம்பளம் வந்துட்டு 3.5 lakh. ஸோ நானும் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கேன், அதனால் ஒரு பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக தான் சொல்லிட்டு எழுந்துச்சி போயிடுறீங்க. அவர் நீங்கள் போனதுக்கப்புறம் அப்படின்னு எழுந்துச்சி பிடிச்சி உட்காந்துட்டு இவன் என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த கோபி திருடனுக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ எடுத்திருப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் பேச ஆரம்பித்ததுமே பிடிச்சிருக்கும். நீங்கள் வந்த தோரணை அப்படியே வந்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்க மாட்டீங்க, அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கோபியை இன்ட்ரடியூஸ் பண்ணால் எட்டி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுதான் அப்போவே அவருக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் மாதிரி வந்திருக்கும். அதனால் உங்களோட ஆட்டிடியூட் பிடிச்சி செலக்ட் பண்ணியிருப்பார். அப்போ போக 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 அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குல்லவா மாறி இருக்கும். அவரே அறியாமல் உங்களை வந்துட்டு சைட் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ இது உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவர் இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ அவர் தெரியாமல் திருத்தனமாக உங்களை பார்க்குறது. ஸோ அப்புறம் அந்த காஃபி இந்த மாதிரி ஜூஸ் எதாவது ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து தர சொல்கிறது. எல்லோரும் கொண்டு வந்து கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி 2 கொண்டு வந்து தர சொல்லுவார். ஸோ அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா அவரே வந்துட்டு ஜூஸ்லாம் கொண்டு வர சொல்லுவார். நீங்கள் ஓகே அவர் கொண்டு வராங்க நமக்கு கொண்டு வராங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி பார்த்து கவனிச்சிருப்பார். எல்லாத்துக்கிட்டையும் பெருமையாக அவங்கள சொல்லியிருப்பார். ஆனாலும் என்னதான் அவர் கோல்டான பர்சன், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருந்தாலுமே இந்த விஷயத்தில் ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா நீங்களும் அவர் மாதிரியே அப்படிங்கிறதுனால என்ன சொல்லுவீங்க, எப்படி எடுத்துப்பீங்க, ஒரு வேளை மாட்டேன்னு சொல்லிட்டு வேலை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப ஹெஸ்டேட் ஆகிருப்பார் சொல்கிறதுக்கு. ஆனால் அவரோட வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ரொம்பவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து நிறுத்துறாங்க, அவருக்கு பிடிக்கல. ஸோ உங்ககிட்டே பேசிடணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உங்ககிட்ட பேசியிருப்பார். இப்போ அப்படிதான் அவரோட வீட்டில் போயிட்டு எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, வேணா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க, எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட அப்படியே ரொம்ப கூலாக சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அது சொன்னானேன்னு சொல்லிட்டு உடனே உங்களை பற்றி விசாரிச்சு உங்கள் வீட்டில் வந்து பொண்ணெல்லாம் கேட்பாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு ஓகே தான், ஏன்னா நல்ல இடம் இல்லையா, ஸோ நீங்களும் அடிக்கடி ஹாபி பற்றி சொல்லுவீங்க அந்த மாதிரி. அண்ட் உங்கள் கேரக்டருக்கு வேலை கொடுத்த ஒரே ஆள் அவர் தான். உங்களோட அம்மாவுக்கு நான் இவளை ஏன் தலையில் கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆடு தானாக வந்து மாட்டுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. அண்ட் வெட்டிங் ஷாப்பிங் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்போல்லாம் வந்துட்டு ஹோபி ரொம்ப கோல்டான டைப் தானே, நீங்களும் அப்படி தானே. பட் அவர் உங்ககிட்ட ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறாரு. என்ன தான் கோல்டான இருந்தால் மனசில் இருந்தாலும் அந்த லவ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் வரும்ல, அப்படி தான் உங்ககிட்ட வரும்போது அப்படியே அவருக்கு எல்லாம் ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் உங்களோட கையை பிடிச்சிக்கணுன்னு ஆசையாக இருக்கும், கையவே பார்ப்பார். ஆனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஸோ அவர் பார்க்கறத பார்த்துட்டு நீங்களே கை பிடிச்சிப்பீங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படி 2 பேர் கை பிடிச்சிட்டு மாலுக்கு போகிறது, ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த டேஸ்லாம் போகுது. உங்களாலே நம்ப முடியல, இதெல்லாம் நமக்கு தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது உங்ககிட்ட சும்மா பார்த்தாலே கோவம் வந்து கத்துவீங்க. ஆனால் ஹோபி உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்களும் கை பிடிச்சிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கோவமே வரல, அதுக்கு பதிலாக வெக்கம் வருது. வெட்டிங்க்கு இன்னும் 1 மந்த் இருக்குது. அதனால் அது வரைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்கீங்க. ஒர்க்கு 2 பேத்துக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நீங்கள் ஒர்க்கெல்லாம் விட மாட்டீங்க. அப்போது ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்துருக்கீங்க. வழக்கமாக அவர் தான் உங்களை சைட் அடிப்பார் உங்களுக்கு தெரியாமல். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்னன்னே தெரியல, உங்களோட கண்ணு உங்களே அறியாமல் அவர்கிட்டயே போகுது. அவர் வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு, ஏதோ இம்பார்ட்டன்ட் மெயில் போல் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே திருட்டுத்தனமாக உங்களோட சிஸ்டம்க்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு எட்டி அவர் மட்டும் பார்க்குறது. ஸோ திரும்ப புக்கு கீழே போடுறது, நோட்டு கீழே போடுறது, அப்புறம் அதை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு பார்க்குறதுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு இடையில லைட்டாக அவர் உங்களை பார்த்துட்டாருன்னா மூஞ்செல்லாம் அப்படியே செவந்து போயிடுது, அவ்வளோ ரெட்டாகிடுது. ஸோ ரொம்ப ஷையெல்லாம் வேறு ஆகுது, அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ இப்போது டக்குன்னு நீங்கள் ஹோபி பார்க்கலான்னு நிமிருவீங்க. ஆனால் அவர் அங்கே இல்லை, எங்கடா போயிட்டாருன்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளே உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அவ்வளோதான், ஹார்ட் பீட்டெல்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுது. அவர் வந்துட்டு நீங்கள் சிஸ்டமில் உட்காந்துருப்பீங்களா, அப்போ உங்கள் பின்னாடி நின்றுட்டு வைன் இந்த மெயில் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு, அதாவது பின்னாடி நின்னாங்க அப்படின்னா சிஸ்டம் குனிஞ்சு தானே பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி குனிஞ்சு பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் என்ன அப்படியே ஹார்ட் பீட்டு வெளியே பேச கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஹார்ட் வந்துட்டு சவுண்ட் போடுது. அது ஹாபிக்கே கேட்குது. அவருக்கும் ரொம்ப நர்வஸாக தான் இருக்கும். அதனால் அந்த மெயில் செக் பண்ண சொல்லி தான் வந்திருப்பார். பட் அவர் அதை விட்டுட்டு அவங்களே பார்க்க சொன்னீங்க. அந்த மெயிலை பக்கம் விட்டுட்டு அவரை பார்க்க ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி ரொம்ப நேரம் ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கிறனால டக்குன்னு என்ன ஆயிடுது அப்படின்னா, ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா கிஸ் பண்ண மாதிரி போவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அப்படியே கிட்ட வந்திருப்பீங்க 2 பேருமே. பட் அதுக்குள்ளே அந்த 8வது அறிவு 9வது அறிவெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டு எழுப்பி விட்டுரும். அப்புறமா டக்குன்னு 2 பேர் விலகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு அவரோட சேரில் உட்காந்து பக்கம் திரும்பிக்குவார். அவருக்கு இப்போ ஹார்ட் படப்படப்படன்னு அடிக்குது, நெஞ்சு பிடிச்சி உட்காந்துருக்காரு. நீங்கள் ஒரே ஓட்டமாக எழுந்திரிச்சு வாஷ்ரூம்க்கு ஓடி இருப்பீங்க. ஓடி போயிட்டு கண்ணாடியில் பார்க்குறீங்க, ஃபேஸு காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஷையாக இருக்குது. ஷையாகிட்டே செத்துருவீங்க போல். அப்படியே நீங்கள் கணக்கு தட்டிக்கிறீங்க. ஏன் என்னது நீதான் என்ன உனக்கு ஷையெல்லாம் வருது, ஏன் இப்படியே ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. இந்த ஃபீல்லாம் புதுசாக இருக்குது. ஐயோ இது என்ன புதுசாக ஃபீல் ஆகுது, என்ன ஃபீல்டா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஹார்ட் அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. விட்டால் அந்த ஹார்ட் வெளியே வந்து விழுதுன்னு போல் அப்படி படப்படப்படான்னு அடிக்குது. ஸோ உடனே என்ன பண்ணிடுறீங்கன்னா வெளியே வந்துட்டு, அதாவது ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. அப்படியே ஹோபி நோட் பண்ணுறாரு. நீங்களும் அப்போ சார் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் டைம் வாய் வளருது. அவருக்கே சிரிப்பாக வருது. பட் இருந்தாலும் அவருக்கும் அப்படி தான் வளருது. சொல்லு அப்படிங்கிறாரு. எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறீங்க. அவருக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி தடுமாறுறதை பார்த்தா. ஏன்னா எப்போவுமே போல்டாக பேசுகிற பொண்ணு அந்த சடனாக வைக்கப்பட்டு தடுமாறி பேசிட்டு போகிறது அது ஒரு விதமான அழகாக இருக்குது. ஸோ நேராக நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா சின்னோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவர் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு. சின்ன கதை தாடா அப்படின்னு கத்துறீங்க.
யாராவ இங்கே வந்து இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு கத்துறாரு. ஆனால் அந்த அண்ணாவா எனக்கு கதவை சின்ன கத்த அவர் என் பேரை ஏழை விட்டு தொலைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கதை திறக்கிறாரு. நீங்கள் உடனே அவரோட ஷர்ட்டு காலர் பிடிச்சி பேச அவர்கிட்ட கொண்டு போகிறீங்க கிஸ் பண்ணுற மாதிரி. அவர் சி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாரு. மறுபடியும் நீங்கள் டெய்லி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி பண்ணுறீங்க. அவர் என்ன வயன் பண்ணுற அப்படிங்கிறாரு. சரிங்க சின்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, இப்போ நான் உனக்கு பண்ண நீ எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கருமோ நான் எப்படி உனக்கு மொத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. கொடுக்க வேணாம் ஜஸ்ட் அப்படி பண்ண ட்ரை பண்ண அப்படிங்கிறீங்க. என்னடா இவளுக்கு வந்துச்சு இன்னைக்கு, கருமோ என்னை வச்சு எல்லாமே ட்ரையல் பார்க்குறாளே அப்படின்ட்டு. இங்கே பாரு, உனக்கும் ரொமான்ஸுக்கும் ரொம்ப தரும், உனக்கும் அந்த ரொமான்டிக்கான திங்ஸுக்கும் ஏழாம் பொருத்தம், உனக்கெல்லாம் செத்தாலும் வராது அப்படிங்கிறாரு. ஐயோ அதாண்டா எனக்கு இப்போ வர மாதிரி இருக்குது, சீக்கிரம் பண்ணு அப்படின்னு கத்துறீங்க. ஸோ சின்ன வந்துட்டு மாட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. சொன்னீங்க சின் நான் எவ்வளோ அழகான பொண்ணு, நீயே பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க புதுசாக கேட்குறீங்க. என்ன இப்படியெல்லாம் கேட்குறா அப்படின்ட்டு. நீ ரொம்ப அக்லியாக இருக்க அப்படிங்கிறாரு. அதானே உன் வாயில் இப்போ அப்படியெல்லாம் வந்திருக்கு, உன்னை தவிர எல்லாரும் அழகு இல்லை அப்படி தான் நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல. ஆமாம் ஐம் வேர்ல்டு வெரி ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வேர்ல்டு வெரி ஹேண்ட்ஸம்னா நான் வேர்ல்டு வெரி பிரிட்டி கேர்ள்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இப்போ நீ பண்ணுறியா இல்லை சாராக்கு கால் பண்ணி நீ வேற ஒரு பொண்ணு கூட கூத்தடிக்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்க. ஏன்னா அவங்க 2 பேரில் பண்ணுவாங்க. ஸோ அவர் பயந்துட்டு பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை செஞ்சுருவீங்க, ஏதாவது பண்ணி செஞ்சுருவீங்க, 2 பேத்துக்கு பயங்கர சண்டை வந்துடும். அதனால பயந்துட்டு அவரும் வந்துட்டு அப்படியே அவங்க கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி வராது. அவருக்கும் அது ஒரு ஃபீலும் வரல, உங்களுக்கும் ஒரு ஃபீலும் வரல. சி ஒன்றுமே நல்லா இல்லை. என்னது என் ஃபேஸ் ரெட் ஆகுதா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடியும் வளரிட்டு இருக்க, அதெல்லாம் ஆகலை அப்படிங்கிறாரு. சின் நீ வந்து உட்காரன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு நடந்த மொத்தத்தையும் சொல்கிறீங்க. நிஜமாக தான் சொல்கிறியா, உனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்க. ஆமாம் எனக்கு திடீர்னு ஃபீலிங்ஸ்லாம் வருது, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும்டா நீ நம்ப மாட்டேன், அதான் நான் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்க பாருன்ட்டு அந்த மிரரில் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. ஃபேஸெல்லாம் ரெட்டாக இருந்திருக்கும், அப்படி பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கீங்க. சின்னுக்கே வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தியா நான் சொன்னேன் நம்பளல, இப்போ பாரு இது என்னடா ஃபீல் ஒரு மாதிரி இருக்குடா, ஆனால் என்னால் இதை டாலரேட்டே பண்ண முடியாதுட அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சின்ன வந்துட்டு ஃபைனலாக என் ஃப்ரெண்டு மனசி ஆகிட்டுருக்குறா கொஞ்சம் கொஞ்சமாக. யூ நைஸ் கீப் கோயிங் அப்படிங்கிறாரு. என்னடா இவன் வேற லூஸ் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படி தான் டே போயிருந்துருக்கும். ஸோ அடுத்த டே வேலைக்கு போகிறீங்க. ஆனால் 2 பேத்துக்கு லைட்டாக கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் கைப்பிடிச்சி பேசிக்கிட்டு ஸோ கிட்ட நின்று பேசுறதெல்லாம் ஓகே, பட்டு ரொம்ப அந்த கிஸ் பண்ணுற லெவலுக்கு போயிருப்பீங்களா, அதனால் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ அப்படி தான் ஒரு 2-3 டேஸ் வேலைக்கு போயிருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. அப்போது சடனாக உங்களோட வீடு டோரை வந்துட்டு, அதாவது பால்கனி திறந்து ஹோல் உள்ளே வந்துடுவார். ஐயோ இவன் எப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு பார்க்க வந்து எதுவுமே பேசல, ஜஸ்ட் அவங்கள டாரெலாம் டைட்டாக ஹாக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அவ்வளோதான் நீங்கள் கத்திட்டு எழுந்திரிச்சிருவீங்க. எழுந்து பார்த்தா கனவா என்ன இப்படி என்ன கனவு வருது, நான் ஒரு வேளை இதை பற்றி திங்க் பண்ணுறேன்னா, இல்லை இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் போனால் அவர் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஐயோ என்னது இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடையே தான் இருப்பீங்க. எப்படியோ அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டிட்டீங்க. ஆனால் ஈவினிங் கிளம்புறப்போ ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, என்ன ஹோபினே கூப்பிடு இல்லைன்னா பேபின்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு, பேபி ஒன்றும் கிடையாது, வேணா ஹோபின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. யோபிஸ் பேபி அப்படின்னு அவர் பேபின்னு கூப்பிடுறாரு. என்னடா இந்த கோல்டு ரோபோட் சடனாக இப்படி ரொமான்டிக் ரோபோட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்படியே அவர் கொஞ்சம் கிட்ட வராரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே பேக்கில் போடுறீங்க. அவர் ஃபார்வர்டாக வர, நீங்கள் பேக்வேர்டாக போக வழக்கம் போல் ஒரு வாழை ஹிட் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஸோ எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏதோ ஒன்று சொல்லு அப்படிங்கிறாரு. தெரில அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன் நேற்று அவ்வளோ ஷையான, அதாவது 2 நாளைக்கு முன்னே அவ்வளோ ஷையான அப்படின்னு கேட்குறாரு. அது தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போது ஓவியம் வந்துட்டு அப்போது உனக்கு எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே எனக்கு
அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டெல்லாம் இது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வெட்டிங் ப்ரப்போசல் பண்ணீங்க, நான் ஓகே சொல்லிட்டேன், ஹால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறீங்க. அவர் டக்குனு என்ன பண்ணிடுறாரு, நான் உங்களை கிஸ் பண்ணிடுவார் கண்ணத்துலேயே வந்துட்டு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ரொம்ப அப்படியே மறுபடியும் காது பேசெல்லாம் செவந்து போயிடுது. ஓபி அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, இப்போ சொல்லு, உனக்கு இடம் பிடிக்கலையா, லவ் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இன்னுமே இல்லையே, எனக்கெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்க. திரும்ப அவர் இன்னொரு கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பாதி செத்துருப்பீங்க ஒரு மாதிரி ஷைலியே, பட் இருந்தாலும் அந்த ஆட்டிடியூட் விடக்கூடாதுன்ட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ திரும்ப ஓகே இப்போது நீ கரெக்டாக உண்மையே சொல்லலாம் அடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டீசிங்காக பேசுகிறாரு, டீஸ் பண்ணுற மாதிரி. ஐயோ என்னது எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் வச்சு வாய் பொத்திக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறீங்க. அப்போது ஹாபி ஏய் சொல்லிட்டு போடி அப்படிங்கிறாரு. அதை ஃபர்ஸ்ட் டைம் டீ போட்டு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு யாராவது இருந்தால் நேரம் பல்ல உடச்சிருப்பீங்க. பட் ஹாபி கூப்பிடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ திரும்பி பார்த்துட்டு பிடிச்சிருக்குடா, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. என்னதான் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாலும் அந்த லவ் யூன்னு சொன்னால் அது ஒரு ஃபீல் தானே. ஸோ பாஸ் வந்துட்டு அவரோட கேபினில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு, நீங்கள் பாத்ரூமில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி தான் அந்த டேலாம் ரொம்ப ஹாப்பியாக. அதுக்கப்புறம் அந்த 1 மந்த்தும் வந்துட்டு குட்டி குட்டி ரொமான்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கோம். அப்படியே 1 மந்த் பாஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வெட்டிங் அந்த கல்யாணம் இருக்குல்ல, ஸோ அந்த மேரேஜ் டேவும் வருது. ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டு ரொம்ப லவ்வோட கேரோட அந்த பாசத்தோட ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த அந்த ப்ரீஸ்ட் இருப்பார்ல, அவர் வந்துட்டு 2 பேரும் ரிங்கெல்லாம் மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அழகாக கோபிக்கு கிஸ் பண்ண, அவர் உங்களுக்கு கிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அந்த மொமெண்ட் இருக்குது. ஸோ அந்த கிஸ் ஃபுல்லாக ஒரே லவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வார்மான ஒரு ஜென்டிலான ஹக்கு, ஒரு ஜென்டிலான கிஸ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு செம்மையாக ஷை ஆயிடுச்சு. உங்களோட அம்மானா இந்த பிள்ளைக்கு இது எதுவுமே வராது, எப்படி கல்யாணம் பண்ணி பழைக்க போகிறாளோன்னு அவங்க யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக உங்களோட அப்பா என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா வைக்கப்படுறப்போ இதான் நான் முத தடவை பார்க்குறேங்கிறாரு. வைக்கப்படுறாளா? யார் வைனா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, ஏண்டி என் மூஞ்ச பார்க்குற, அவன் மூஞ்ச பாருன்னு உங்களோட அப்பா அவங்களோட பேச உங்கள் பக்கம் திருப்பி விடுறாங்க. பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் அழகாக செவந்திருக்கு, காதெல்லாம் செவந்திருக்கு, ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக ஒரு மாதிரி அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களோட அம்மாவுக்கு கண்ணே பற்றும் போல். இதே தான் உங்கள் வாழ்க்கையில் மொத்த தடவை வெக்கப்பட்டு நீங்கள் வெக்கப்பட்டு பார்க்குறது. குழந்தையிலேருந்தே நீங்கள் ஒரு மாதிரி கோல்ட் டைப் தான், கொஞ்சம் கூட வெக்கம் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ உங்களோட அம்மா உங்களுக்கு அப்படியே கையில் அங்கே நின்று டேஸ்ட்டு எடுத்து இப்படி நட்டை பண்ணுவாங்க. ஸோ நட்டை எடுத்துக்கிறாங்க, அவ்வளோ நட்டை வருது. ஐயோ ஊர்க்கண்ணெல்லாம் என் பொண்ணு மேலேதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே இந்த பைத்தியக்காரிக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது போலன்னு. ஸோ இந்த பக்கம் உங்கள் ஃப்ரெண்ட் சாரா அண்ட் ஜின் 2 பேருமே அவள் சொன்னப்போ நான் நம்பலை சாரா, ஆனால் வெக்கப்படுறாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ சாரா இருந்துட்டு டேய் நான் வைக்கப்படுறப்ப கூட நீ இப்படி பார்க்கலையேடா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ என்றைக்கும் வேலை வைக்கப்படுவா, ஆனால் அவள் இன்றைக்கி தான் வைக்கப்படுறா, பார்க்கவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதே மாதிரி உங்களுக்கு நட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க க்யூட்டான ஃபேமிலி, ரொம்ப க்யூட்டான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப க்யூட்டான ஹஸ்பண்ட். ஸோ உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே தான் கோல்டாக இருப்பீங்க. அதாவது ஆஃபீஸ்க்கு வெளியே வந்தால் எல்லாத்துக்கிட்டையும் 2 பேரும் கோல்டாக பேசுவீங்க. அந்த ஸ்டாப்ஸ் இந்த ஹெச்ஆர்ன்னு போட்டு மாட்டி பதுக்கிடுவீங்க. அதுவே கேபின்குள்ளே போயிட்டா ஒரே ரொமான்ஸ் மாதிரியாக பொழியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. அண்ட் சாராஜின் 2 பேரும் வந்துட்டு ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பாக வாழ்கிறீங்க. ஸோ ஹாப்பி என்டிங் டே ஸ்டோரி முடிச்சுக்கிற இதோட இன்னும் சார்ட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு 1 ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது வேறு 1 ஷாட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கமெண்ட் பண்ண விருப்பம் தான் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் டியர் கமெண்ட் பண்ணக்கு விருப்பம் இருக்கவும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் போட விருப்பம்னா லைக் பண்ணுங்கள். பட் அப்படி இன்னொரு ஆப்ஷனும் புதுசாக இருக்குது. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா அது ஒரு ஆப்ஷன் புதுசாக இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். அந்த கமெண்ட்டு செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதில் இப்படி ஸ்வைப் பண்ணி விட்டால் ஹைப்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எப்படின்னா ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விருப்பப்பட்டால் கொடுங்க, ஓகேவா? வேறு என்ன, வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன்.
என்னன்ட்டு நான் மறந்துட்டேன். சரி ஓகே. அண்ட் ராகவடியர், நீங்கள் நேற்று சொன்னீங்களா ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன், ஆனால் அதை நான் சொன்னேன்னா நீ போட்டா உன் சேனலுக்கு வார்னிங் வரும்னு. வார்னிங் வர அளவுக்கு அப்படி என்ன ஸ்டோரி அது? கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா? ஐயோ வாய்ஸ் போயிடுச்சு. ஓ மை காட். வார்னிங் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன ஸ்டோரி அது? சரி ஓகே, நான் அதை சொல்லலை, பட் எனக்கு ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது. சொல்லுங்கள், அது என்னதான் அப்படி வார்னிங் கொடுக்குற அளவுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கவாது செய்கிறேன். நான் எனக்கு மண்டை வச்சு போயிடும் ராகவதியர், ஓகேவா? ப்ளீஸ் சொல்லிவிடுங்க. அண்ட் திவ்யா குட்டியா தீபாவா? ஐயோ கரெக்டாக பேர் தெரில, பட் தீல தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் வீடியோஸ் ஆங்கே. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டே சொல்கிறேன்ல, வேறு என்ன? அவ்வளோதான். ஸோ தராங்க. ராகவடியர், நேற்று நீங்கள் நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு சொன்னீங்கல்ல, க்யூட்டாக இருந்துச்சு. நான் அப்படி தான் பேசுகிறேன்னா என்ன தெரியல, பட் எனக்கு நான் பண்ணுற மாதிரி யாராவது பண்ணி காட்டினா தான் நம்ம இப்படி தான் பண்ணுறோமா அப்படிங்கிறதே ரியலைஸ் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் நீங்கள் இந்த அளவுக்கு நான் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அப்புறம் டாட்டா 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 டாட்டா.